ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14 அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு 2 மாதத்துக்கு அதிசார பெயர்ச்சியும் இருக்குது. அதிசாரம்னா என்ன, வக்ரம்னா என்ன? ஏன்னா முதல்ல அதிசாரமாக போவார், அப்புறமா வக்ரகதியில் பின்னோக்கி வருவார், மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவார். இந்த அதிசார பயிற்சியும் வக்ர பயிற்சியும் உண்மையான நிகழ்வுகளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதிசார பயிற்சி அப்படிங்கிறதும் சரி, வக்ர பயிற்சியும் அப்படிங்கிறதும் சரி, இல்யூஷன். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க. ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் வீடுகள்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். அதாவது பின்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது இன்னொரு ட்ரெயின் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயின் இப்படி பின்னாடி போகும், நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு இல்யூஷன். அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு. அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறதுனால, ரிலேட்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம முன்னாடி போகிற மாதிரி தெரியும். இந்த கான்செப்ட் தான் இந்த குரு அதிசாரமும் வக்கரமும். இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது குரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்யூஷன் தான். அதுக்கப்புறமா வக்கரகதி அடையும் பொழுது வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றதுங்கிறது சூரியனை பொறுத்து. இது ரெண்டுமே சூரியனை பேஸ் பண்ணி தான். சூரியனை கருத்தில் கொண்டு குரு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது இந்த குரு பார்க்குறதுக்கு பின்னோக்கி நகர மாதிரி இருக்கும். அதனால் வக்ர பயிற்சின்னு பேர். இந்த வக்ர பயிற்சி பலன்கள்னு இது ஒரே ராசிக்குள்ளே இருந்தால் வக்ர பலன்கள், ஒரே ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பின்னோக்கி நகரும் பொழுது வக்ர பயிற்சி பலன்கள். இது ரெண்டும் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14 ராத்திரி 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற குரு பகவான் மே மாதம் 14 அக்டோபர் மாதம் 18 2025 அக்டோபர் 18 வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார். அக்டோபர் 18 அன்னைக்கு கடக ராசிக்கு அதிசார பயிற்சியாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி நகருது, ஃபாஸ்ட், ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் மோஷன். அது கடக ராசியில் போக போகிறாரு. அந்த இடத்துல தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக நற்பலன்களை அதிகப்படியாக வாரி வழங்குவார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்னா, அக்டோபர் 18 மதியம் 2 மணி 5 நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் 11 இரவு 9 மணி 30 நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார். அதுக்கப்புறமா வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் 11 டிசம்பர் 5 வரைக்கும் கடகராசியில் இருப்பார். டிசம்பர் 5 2025 மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வக்ரகதியில், அதாவது இங்கே போயிட்டு வக்ரத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறமா மிதுன ராசிக்குள்ளே வக்ரகதியில் பின்னோக்கி பயிற்சி ஆகிறார். இதுதான் வக்ர பயிற்சி. இந்த வக்ர பலன்கள் பிட்வீன் நவம்பர் மாதம் 11 டிசம்பர் 5 வரைக்கும் ஒரு பலன் இருக்கும். டிசம்பர் 5 ஜனவரி கடைசி வரைக்கும் மிதுன ராசிலேயே வக்கரமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் தனியாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம், பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாறுதலான பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த ஜனவரி மாதம் வக்கரகதி நிவர்த்தி அடையும் பொழுது 2026 அதுலேருந்து மே மாத கடைசி 2026 வரைக்கும் நேர்கதியில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடகராசிக்குள்ளே உச்ச பலத்தை அடைவார். அதுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம். இந்த காலகட்டத்தில், அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசிலேருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் 5 மிதுன ராசிக்குள்ளே வர வரைக்கும் வக்கர காலத்துலேயும் சரி, இந்த மிதுன ராசியிலே இருக்கிற காலத்துலேயும் சரி, உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பேஸ்ட் ஆன் யுவர் ஜனன கால ஜாதகம். ஏன் இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த கோச்சாரத்தில் குரு வக்கர காலம் அமோகமான பலன்களாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு நேர்கதியில் போயிட்டுருக்காரு, வக்கரம் இல்லை அப்படின்னா இங்கே வக்கர காலம் சங்கடத்தை கொடுக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் 12 ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இந்த 12 ராசிக்குமே இன்க்ளூசிவ் ஆஃப் கன்னி,
கும்பம், மீனம் இருக்கிறதுலே இப்போ கஷ்டப்படுற ராசிகள் இந்த 3 ராசி தான் மெயின். சிம்மத்தையும் சேர்த்துக்கணும். சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இந்த 4 ராசிகள் தான் ரொம்ப கஷ்டமான ராசிகள், கஷ்டப்படுற ராசிகள். இவாளுக்கே கூட இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அபவ் 75%. அப்படின்னா ரிஷபராசிக்கோ இல்லை விருச்சிக ராசிக்கோ இல்லை கடகராசிக்கெல்லாம் எப்பேற்பட்ட யோகத்தை தரும்னு பார்த்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி ராசி பலன்கள் அனைத்திலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அமோகமான பலன்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குருவின் அருளால், ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வரப்போகிறார், தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதனால் குருவின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும், ராகு கும்பராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்க போகிறோம். வாருங்கள், சந்தோஷமான அனுபவங்களை பெறுவோம் குரு பயிற்சியின் மூலமாக. கும்பராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கம்மி உங்களுக்கு தான் நற்பலன். அதுக்கே 75%னா அப்போ பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு, 6ஆம் இடத்துக்கு போயிட்டு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இந்த 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. பழைய வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கிலேருந்து உங்களை விடுவிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற காலகட்டமாக அக்டோபர் டு டிசம்பர் இருக்கும். இதில் தெளிவு கிடைக்கும். ஏன் தெளிவு கிடைக்கும்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை வருது. பொதுவாக ராசிக்கு குரு பார்வை வந்தாலே மனத்தெளிவு ஏற்படும், உடல் தெளிவு ஏற்படும், உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உடம்பு ரீதியாக சோர்வு இருந்ததுன்னா அந்த சோர்வு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் உதவி கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். உடன்பிறப்புகள், சகோதரர்கள், சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள், நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற காலகட்டம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி எல்லா விதமான அவமானத்தையும் பார்த்துருப்பீங்க. வேலை இல்லை, வேலை இழப்பு, அவமரியாதை, நண்பர்களுக்குள் பகைமை உணர்வு, கணவன் மனைவிக்குள்ள பகைமை உணர்வுன்னு பிரிந்து சென்றவர்கள் இப்பொழுது ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சரி, ஓகே, தூரத்திலே நில்லு, ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வருவாங்க. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகளில் குரு சாதகமாக செயல்பட போகிறாரு. அதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நெடுநாட்களாக திருமணம் ஆகிடுது சார். விரைய சனிக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் ஆகிடுது. வீட்டில் சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க, எங்கள் அம்மாவும் திட்டுறாங்க. எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃபை திட்டுறாங்க, அவங்க அம்மா என்ன திட்டுறாங்க. சார் நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சுணக்கத்தின் காரணமாக வம்சவிருத்தி இல்லை, இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார்னா இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதை செஞ்சு சரியாக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். இதன் மூலமாக உங்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்க சார் எனக்கு பதவி உயர்வே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இந்த கும்பராசிக்கு வேலையில் இருக்கிறதே பெரிய விஷயம், வேலை தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம். அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் வந்து பதவி உயர்வு கிடைக்கலன்னு புலம்பிட்டுருக்கீங்களேன்னு சொன்னால் இப்பொழுது அந்த பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சிபாரிசின் மூலமாக உங்களுக்கு வேலை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த திருச்சிக்கு பக்கத்தில் மலைக்கோட்டை இருக்குல்ல, அந்த மலைக்கோட்டையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த பிள்ளையார் தான். ஆனால் அந்த திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார்னு சொல்லுவோம், ஃபேமஸ் ஆனவர் அவர் தான். ஆனால் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் தாயுமான சுவாமி. தாயுமான சுவாமியை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, மாதத்துக்கு ஒரு தடவை கூட போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தாயுமான சுவாமி, திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு எப்படி உங்கள் தாய் வந்து குழந்தையாக இருக்கும்போது பாதுகாத்தாங்களோ அது மாதிரி இந்த வருடம் முழுவதும் அந்த தாயுமான சுவாமி உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து செயல்படுவார். இதை தவிர இந்த வம்ச விருத்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்ப்ப ரக்ஷாம்பிகை கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, இந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை அந்த கோயிலில் அர்ச்சனைக்கு கொடுத்தாலும் சரி, அந்த கோயில் கைங்கரியத்துக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களே போய் ஒரு நாள் தங்கினாலும் சரி, அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி அம்பாளை தரிசனம் பண்ணி விட்டு வாருங்கள். உங்கள் வயிற்றில் கரு தங்கி சந்தோஷம் ஏற்படும்.
வம்ச விருத்தி ஏற்படும். உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதை தவிர இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் துணை நிற்க வேண்டும். தனிப்பட்ட ஜாதகம், ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு பெயர்ச்சினால் மட்டுமல்லாமல் ராகுகேது பயிற்சியினாலும் சனி பெயர்ச்சியினாலும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி சார்ஜஸ் உண்டு. இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் குரு பகவான் கொடுத்திட வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.